Hi students, இந்த வீடியோல நம்ம சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி தான் சும்மா ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனா பார்க்க போறோம். நம்பர்ஸ், மேக்ஸிமம் நம்பர்ஸ் பத்தி தான் படிப்போம் இல்லையா? நம்பர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஏதாவது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கவுண்ட் பண்ண 1, 2, 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோடைய கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். Natural numbers என்னது? Numbers that start with 1. Natural numbers start with 1. அதாவது 1, 1.2 அந்த மாதிரி சொல்லணும் அப்படி கிடையாது. நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுத முடியாது இல்லையா? அதனால கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்னது? ஹோல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகேங்களா? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர்ஸ். ஸோ 0, 1, 2 இதுல ஃபிராக்ஷன்லாம் வராது. ஒன்லி அப்படி ஃபுல்லா இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். W அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? 6th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணிப்போம். இன்டீஜர்ஸ் அதுக்கு பேரு. அது என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்டீஜர்ஸ். அதாவது -3, -2, -1, 0, 1, 2 இதுலயும் அப்படிதான் 1.2, -1.2 எல்லாம் வரும். ஒன்லி ஹோல் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். 0க்கு மட்டும் என்னன்னா இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அதுக்கு சைன் கிடையாது. இதை மட்டும் Z அப்படிங்கிற லெட்டரால டினோட் பண்ணுவாங்க. ஏன்னா Zlen அப்படிங்கிற ஒரு லெட்டர்னா கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வேணும். அதனால அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இன்டீஜர்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா இது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃபிராக்ஷன்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அததான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் -3/2, 1/2, 0/1. இதுல என்னன்னா இதுல ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர் அதாவது P/Q ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். Pயும் Qவும் இன்டீஜர்ஸா இருக்கணும். Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் Q நாட் ஈக்குவல் டு 0? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3/0 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு திங்ஸ் இருக்கு. அதை பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவிஷன்னால என்னது? ஈக்குவலா ஷேர் பண்றது. இப்ப நான் அந்த 0 நம்பர்ஸ்க்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் இருக்கா? அதுக்கு மீனிங் கிடையாது. That's why any number divided by 0 மேத்ஸ்ல அன்டிஃபைன். அதனாலதான் எப்பவுமே கீழே டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ரேஷனல் நம்பர்ஸ் Q அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நான் டெர்மினேட்டிங். அதாவது இப்போ ரேஷனல் நம்பர்ல -3/2னா இதை நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா 3 உள்ள போட்டு 2 பண்ணணும். 1 2s are 1, திருப்ப 1 போடுவோம், 0 வரணும். ஸோ அப்போ பாயிண்ட் வச்சுப்போம். அப்போ 5 போட்டுட்டு இது என்னன்னாலும் டெர்மினேட் ஆகும். மைனஸ் ஆயிட்டதுனால -1.4. ஸோ இது டெர்மினேட்டிங். அதாவது ஒரு இடத்துல ரிமைண்டர் 0வா இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ 10/3 அப்படின்றதுன்னா 10/3 டிவைட் பண்ணோம்னா முதல்ல 3 டேபிள்ஸ், 3 3s are 9, திருப்ப 1 வரும், 3 3 போய்கிட்டே இருக்கும். இதுல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பார்னால ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெசிமல்ஸ் அது ரேஷனல் நம்பர்ஸ்ல போயிடும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப 22/7 நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, 3.14 அப்படி போய்கிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்டிங்கா இருக்கும். நான் டெர்மினேட்டிங்னா அது எண்டே ஆகாது, அது போய்கிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்கா இருக்கும். அதாவது நான் ரிப்பீட்டிங் சொல்றது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வச்சுதான் நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். அதனால இந்த மாதிரி நம்பர்ஸ் will not be able to tell not in the form of P/Q அப்படின்றோம். ஏன்னா அதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா டினாமினேட்டர் எங்க டெர்மினேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால ரேஷனல் நம்பர்ஸ்னா P/Q ஃபார்ம்ல சொல்லலாம். இரேஷனல் நம்பர்ஸ்னா நாட் இன் P/Q ஃபார்ம். ஜெனரலா இரேஷனல் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன பண்ணுவோம்? 4 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? 2 × 2.
2 times 2 வருது, ஸோ 1 டைம் வெளியில எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரூட் 25 பார்த்தீங்கன்னா 5 into 5. அப்புறம் 2 5 வருது, ஸோ ஒரு 5 வெளியில எடுத்துக்கலாம். இதே இப்போ நான் ரூட் 10 அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா இந்த ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும், 2 into 5 வரும். இதுல ரெண்டுமே ஒரு டைம்ல ரிப்பீட் அப்ப இதையுமே வெளியில எடுக்க முடியாது. ஸோ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ரூட் 10, ரூட் 3, ரூட் 2 நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் வந்து ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த ரியல் நம்பர்ஸோட சிம்பிள் தான் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரியல் நம்பர்ஸை நம்ம எப்பவுமே நம்பர்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி ஒரு நம்பர் சார்ட்டா வரையணும் அப்படின்னா இதை வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். அதாவது என்ன இருக்கும், நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பருக்குள்ள இருக்கும், இன்டீஜர்ஸ் ரேஷனல் நம்பர், இது ரேஷனல் நம்பர்ஸ் தனியாக இது எல்லாமே சேர்ந்து சுத்தமா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஜஸ்ட் இந்த சாப்டர் நம்ம நடந்ததுக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது இந்த நம்பர் சார்ட் வேணா எடுத்து காப்பி பண்ணி பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ். இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுவேன், நீங்க வந்து ஒரு 3 நம்பர்ஸ் நீங்க என்ன நம்பர் சிஸ்டம் அப்படிங்கறத மட்டும் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எழுதிக்கிறேன், நீங்களும் எழுதிக்கலாம். இப்போ நீங்க இதுல பாஸ் பண்ணிட்டு இது என்ன நம்பர் சிஸ்டம்னு எழுதுங்க. ஒரு 1 minute டைம் எடுத்து அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப 7 பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்லயும் வரும், ஹோல் நம்பர்ஸ்லயும் வரும், இன்டீஜர்ஸ்லயும் வரும். ரேஷனல் நம்பர்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இப்போ -7/18 மைனஸ் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 2.1345 டாட் 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 போட்டாங்க அப்படின்னா இது நாட் என், இது கீப் ஆன் கோயிங். டெசிமல் பாயிண்ட் ஏதாவது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் இரேஷனல் நம்பர். இப்போ ரூட் 9 பாத்தீங்கன்னா 3 into 3 இல்லையா? ஸோ ஒரு 3 வெளியில எடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் தான் சொல்லலாம், ஹோல் நம்பர், இன்டீஜர் இல்லை மொத்தமா ரேஷனல் நம்பர் கேட்டகரியில கொண்டு வரணும். -150. ஸோ இது வந்து என்னது, இன்டீஜர். ஸோ கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து இஸ் 3.2 ஆர் இன்டீஜர்? யோசிச்சுட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எஸ் ஆர் நோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அதனுடைய கான்செப்டோட நம்ம வந்து அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.